ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்று 24/7/2024 ஆடி மாதம் 8ஆம் நாள் புதன்கிழமை. திருதியை திதி பகல் 11 மணி வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. சதய நட்சத்திரம் இரவு 10:17 வரை, அதன் பிறகு புரட்டாதி. சித்த அமிர்த யோகம், அதாவது இந்த மாதிரி சித்த அமிர்த யோகம்னு போடும்போது ஒரு நட்சத்திரம் இருக்கும்போது சித்த யோகமாகவும், அதுவே ராத்திரி இரவு 10-11 சொன்னோம், அந்த நேரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் வந்துடுது. அப்போ அமிர்த யோகமாகவும் மாறும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தால காலையில் ஆரம்பித்து இரவு 10:15 வரைக்கும் சதய நட்சத்திரம். அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அப்படின்னு நமக்கு நாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நட்சத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மணி நேரம் நிமிஷங்கள் உட்பட சொல்கிறது. இரவு 10-17 வரை சதயம், அதன் பிறகு புரட்டாதி. அந்த குழந்தை ராத்திரி ஒரு 11 மணி 12 மணிக்கு போல் பிறக்குது அப்படின்னா அது நிச்சயமாக புரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை தெரிஞ்சுட்டிங்கன்னா அப்புறம் ராசிக்கு போயிடலாம். ராசிலேருந்து அந்த கட்டம் எங்கே வருதுன்றது அது சொல்லிடலாம். ஆனால் இது பொதுவான விதி. இதில் நாம் ராசி பலனில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய ஆதிக்கத்தை வச்சு தான் சொல்கிறோம். அதுதான் உடல். சந்திரனுங்கிறது உடல். ஆனால் நீங்கள் பிறந்த நேரம்னு ஒன்று இருக்கும். 10:27 பிறந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரமாக போயிடுச்சு. ஆனால் லக்னம்னு ஒன்று வரும். அந்த லக்னம் சூரியனுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லக்னம் தான் உங்களுடைய வாழ்க்கையே டிசைட் பண்ணுது. ஸோ லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடம்பு, ராசிங்கிறது சந்திரன். இதுதான் இந்த வேறுபாட்டை மட்டும் கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நாங்கள் சொல்கிற இந்த பலன்கள் 25-30% தான் உங்களுக்கு அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே இந்த கீழே போடுவாங்க பாருங்கள். இது உடல் நலத்துக்கு கேடு அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விளம்பரம். எப்படின்னா இது நீங்கள் 100% நாங்கள் சொல்கிறது அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தசாபுக்தியில் நல்ல யோகமான பலன்கள் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் சொல்கிற கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் நிச்சயமாக நடக்காது. என்னுடைய சன்னை கூட சொல்லுவான், இதெல்லாம்ப்பா நீ என்னென்னோ சொல்லிட்டு இருக்கிறத எதுவும் நடக்கலேனுவோம். அப்படி கிடையாது. எப்படின்னா சிலருக்கு நடக்காமல் போகும். அவங்களுடைய பிறந்த நேரம், அதான் சொல்லுவோம், அவங்க நேரம்னு சொல்கிறது உங்களுடைய நேரம் பாது அப்படின்றது. அவங்களுடைய நல்ல நேரமாக இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் அப்படியே கெட்ட பலன்களோ அல்லது வேண்டாங்க அது வேண்டாங்கிற பலன்களோ நடக்காது. ஆனால் சிலருக்கு கொஞ்சம் டைம் சரியாக இல்லை அப்படின்னா இந்த பலன்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடும். இனி தொடர்ந்து 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பாருங்கள். முதலாவதாக நம்ம பார்க்க வருது மேஷராசி. மேஷராசிக்கு இன்று 11ஆம் இடத்தில் சந்திரன். 11இல் சந்திரன் இருக்கும்போது வெளியிலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய நல்ல செய்திகள்லாம் வரும். வெளிநாட்டுக்கு உண்டான ஏற்றுமதி இறக்குமதி ஆர்டர்ஸு, அவங்களுடைய வேலை, நீங்கள் அனுப்பியிருந்த ஒரு பொருள் வாங்கிறதுக்கு உண்டான அதுக்குண்டான தக்க பதில்கள், இது மாதிரி நல்ல செய்திகளாக இன்றைக்கி சேரும். சில பேருக்கு இந்த புத்திரபாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான நல்ல செய்திகளும் இன்றைக்கி சேரத்துக்கு உண்டான நல்ல நேரம்னு சொல்லலாம். தன லாபம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட்டை எண்ணுறதுக்கு இந்த நேரம் ஒரு அருமையான டைமாக இருக்கும். அவ்வளோ எண்ணி மாளாது, அவ்வளோ நல்லா வரும். இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போவுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த பலன் கரெக்டாக பொருந்தும். உங்களுடைய ராசிக்கு ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்போ குரு இருக்குது. அதே மாதிரி 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்துருக்கு. இப்போ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களால் தேவையில்லாத விரோதத்தை கொடுப்பார். நீங்கள் ஏதோ ஒன்று நல்லதாக சொல்லியிருப்பீங்க, அதை அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சிருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத விரோதங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பை இந்த சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தருவார். நல்ல சூரியன் எப்போவுமே அர்த்தாஷ்டமமாக எந்த கிரகம் வந்தாலும் அது கொஞ்சம் ரிவர்ஸில் தான் வேலை செய்யும். அதிலே மேஷராசிக்காரர்களுக்கு அதிபதி செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் பகைன்னு நாங்கள் சொல்லி படிச்சிருக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரான பெண்கள் சம்மந்தப்பட்ட சிறு சிறு சதிகள் அரங்கேறலாம். அது இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக சூரியன் மேஷராசிக்கு 4ஆம் வீட்டில் தான் இருக்கும். சரி, இதே பெண்களாக இருந்தால் என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஆண்களால் பிரச்சனை வரும். அப்படி மாற்றி எடுத்துக்கணும். இப்போ ஆண்கள்னும் போது பெண்களால் பிரச்சனை வரும். பெண்களால் அந்த மேஷராசிக்கார பெண்களுக்கு ஆண்களால் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். கேரக்டர் சம்மந்தமாக வரலாம், உங்களுடைய பண நடவடிக்கைகள் சம்மந்தமாக வரலாம். அதனால் நீங்கள் சூரியனை சமாதானப்படுத்துறதுக்கு சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல அருமையான பலன்களை தரும். இன்றைய நல்ல பலன்களின் சதவீதம் உங்களுக்கு 75% நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு.
ரிஷபராசிக்கு 10ல் சந்திரன். 10ல் சந்திரன் இருக்கும்போது ரொம்ப நல்ல அருமையான தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு வந்து வேற தொழில் ஆரம்பிக்கணும், வேற லைனுக்கு போகணும், இது வேண்டாம், இதுலேருந்து அதுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு வந்து ரொம்ப கரெக்டான திசையில போய் சேரும். கரெக்டாக போகும்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான நபரை இன்னைக்கு சந்திப்பீங்க. அவர் உங்களுக்கு கரெக்டான ஆலோசனைகள் சொல்லுவார். ஆமாப்பா, அந்த லைனில் அது கிடையாது, இந்த லைனுக்கு மாறு, இப்படி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஆர்டர்ஸ், அது உங்களுடைய என்ன சொல்லுவாங்க, வழிகாட்டுதல், உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் உட்கார்ந்துருக்கு. 3ஆம் இடத்துல சூரியன் வரும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல செய்தி சார். சூரியனால உங்களுக்கு புதிய பதவி கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதை விட நல்ல மதிப்பு, பண லாபம் கொண்ட புதிய பதவி உங்களுக்கு இந்த சூரியனால் கிடைக்க போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிபதி சுக்கிரன், அவரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அவரும் பாசிபிளாக இருக்கார். அதனால் இந்த நேரம் உங்களுக்கு வந்து ரொம்ப பொற்காலம்னு சொல்லலாம். பயன்படுத்திக்கிங்க. இந்த ஒரு மாதம் சூரிய பகவான் வந்து 3ஆம் இடத்துல தான் இருக்க போகிறாரு. அந்த 3ஆம் இடத்துல பலன் வந்து தனலாபம், பெரிய பதவிகளாக கிடைக்கிறது, எல்லாமே நல்ல அருமையான நல்ல பலன்களாக அமைய போகிறது. சூரியனுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எதுவும் நம்ம பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை. சூரியனார் கோவில் போயிட்டு வந்து சூரியனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சூரியனார் கோவில் நவகிரக ஸ்தலத்தில் முதன்மையான ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் போயிட்டு வந்து இவருக்கு நல்ல பலன்களை கிடைக்கிற மாதிரியான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக வாங்கிட்டு வரலாம். ஸோ புது பதவினா இங்கே இந்த ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போனால் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். இந்த நேரம் வந்து உங்களுக்கு அதுக்கான நல்ல நேரம்னு சொல்லலாம். ஏன்னா ராசியிலே வந்து உங்களுக்கு குருவும் உட்கார்ந்துருக்கு, அதிலே செவ்வாயும் உட்கார்ந்துருக்கு. அதுக்கு பேர் வந்து குருமங்கள யோகம்னு பேர். அதனால் இந்த நேரம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாம். இவங்களுக்கு நன்மைகளுடைய சதவீதம் வந்து நிச்சயமாக 85% மேலே சொல்லலாம். மிதுனராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரன் 9ல் இருக்கையில் கொஞ்சம் தேவையில்லாத பயம் வரும். உங்களோட நிலை பார்த்து நீங்களே பயந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த மாதிரியான ஒரு தேவையில்லை. காலையில் எழுந்திரிக்கும் போது இந்த இடத்துல வலிக்குது, இது பிரச்சனையாக இருக்குமோ. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து எக்கச்சக்கமாக என்னமோ இவங்க தான் எல்லாமே மெடிக்கலில் கண்டுபிடிச்ச மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் தயவு செய்து பார்க்காதீங்க. அவங்க ஏதோ ஒன்று பொழுதுபோக்குக்காக அந்த கண்டென்ட்டுக்காக ஏதோ கச்சக்கட்டுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் தேவையில்லாத பயம்லாம் பயந்தீங்கன்னா அதுக்கு யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. அதனால் இந்த யூடியூப் வதந்திகள், யூடியூப்பில் போடக்கூடிய மேதாவித்தனமான ஒரு இது வழிகாட்டுதல் இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் பாடு உங்களுடைய இறை வழிபாடு, மூதாதையர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அப்படி பார்த்தீங்கன்னாக்க வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூதாதையர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் மிக நல்ல பலன்களை தரும். அதே சமயம் நீங்கள் வந்து 2ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் உட்காரும்போது கொஞ்சம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். சூரியன் வந்து 2ஆம் வீட்டில் உட்காரும்போது அவர் வந்து கண்ணை கொஞ்சம் திருப்பி விட்டுருவார். கண்ணில் ஜலம் வர்றது, ரெட்டிஷாக இருக்குது, உறுத்தல், இதெல்லாம் நீங்களே போய் இந்த டியூப்பு கொடுங்க, அது கொடுங்க, ₹1 2 டியூப் அதெல்லாம் வாங்கி போட்டுக்கிறேங்கிறதெல்லாம் தயவு செய்யக்கூடாது. இல்லைன்னா நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றினா அந்த இதெல்லாம் போயிடும். ஆனால் அந்த விளக்கெண்ணெய் நல்லதான்னு தெரியும், அது குவாலிட்டியாக இருக்கான்னு தெரியும். அதனால் கண் விஷயத்தில் தயவுசெய்து ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா சூரியன் வந்து உங்களுடைய கண் பார்வையில் கை வைக்கக்கூடிய கொஞ்சம் டேஞ்சரஸான நேரம். 2ஆம் இடத்துல சூரியன் வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. மனசுக்கும் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுப்பார். தேவையில்லாத ஒரு டென்ஷன்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2ல் சூரியன் வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் இவங்களுக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நன்மைக்கான சதவீதம் வந்து 65லேருந்து 70% நிச்சயமாக சொல்லலாம். கடகராசிக்கு ஆஸ் யூஷுவல் சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த சந்திராஷ்டமங்கிற விஷயம் இல்லை அப்படின்னா அந்த மாதம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்கும். ஆனாலும் மாதத்தில் 2 நாள் 2.5 நாள் இது சந்திராஷ்டமம் வந்துடுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். தெரிஞ்ச ஃப்ரெண்டே அவன் ஏதோ வேலையாக போவான், அவன் பார்க்கல அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே குழம்புறது, என்ன பார்க்காம போயிட்டானே இவ்வளோ தெரிஞ்சவனு வச்சு அப்படிங்கிறது. அந்த மாதிரியான ஒரு குழப்பங்களை கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த சந்திராஷ்டமம். அதனால் அந்த சந்திராஷ்டமத்தை நீங்கள் தான் வந்து மனதை நீங்களே தேர்த்திக்க வேண்டிய நாள். ஆனால் உங்களுக்கு ஜென்மத்திலே, அதாவது உங்கள் ராசியிலேயே வந்து சுக்கிரனும் சூரியனும் உட்காந்துருக்கு. ராசியிலேயே சுக்கிரனும் சூரியனும் உட்காந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்ட்னஸ் வரும் சார். சூரியன் வந்து ராசியில் உட்காரும்போது சின்ன வேலை செஞ்சால் கூட டயர்டாகிடுவீங்க. அப்படிப்பட்ட நேரம். உங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சா நீங்கள் நினைக்கிறீங்க, அது உண்மையாக இல்லைன்னு தெரியல. இந்த ஒரு மாதம் போனால் தான் தெரியும். இந்த ஒரு மாதத்தில் தன்னுடைய செல்வாக்கு ரொம்பவும் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற புலம்பல்கள் இந்த ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள் பாருங்கள். அஷ்டமத்தில் சனி, 8ல் சனி,
இவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஜென்மத்திலே சுக்கிரனும் சூரியனும் உட்கார்ந்துருக்கு. இந்த மாதிரியான நேரத்தில் இவங்களுடைய தன்னுடைய செல்வாக்கு பயிற்சி என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு குழப்பமான நேரம். வீண் அலைச்சல் வேற வரும். இந்த ஜென்மத்தில் சூரியன் வந்துட்டாலே வீண் அலைச்சல் வரும். தேவையில்லாத முயற்சி திருவினையாக்கம் அப்படிங்கிற மாதிரி இவங்களே நினச்சிக்கிட்டு நடக்கவே நடக்காத காரியத்துக்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு அலைச்சல், வீண் அலைச்சல் இந்த 1ஆம் இட சூரியன், ஜென்ம சூரியன் கொடுக்கும். இந்த ஹீட் சம்மந்தப்பட்ட, சூடு சம்மந்தப்பட்ட கட்டி, இந்த மாதிரியான தொல்லைகள் வர்றது, மயக்கம் வர்றது, வாந்தி, பித்த வாந்தி, இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் உங்களை வந்து பாடாப்படுத்த போகிறது. ஆனாலும் இதனுடைய சதவீதங்கள் மாறுபடலாம் சார். நான் சொன்னது வந்து ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். இதளவு நடக்காமல் போகலாம். ஆனால் உங்களுடைய தசாபுக்தியில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூரியனுடைய இதில் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு சிவ வழிபாடு ரொம்ப அருமையான நல்ல பலனை தரும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நற்பலன்களின் சதவீதம் வந்து இன்னைக்கு 70லேருந்து 75% நிச்சயமாக இருக்கும். சிம்மராசிக்கு 7 சந்திரன். 7 சந்திரன் இருக்கும்போது நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல ரெஸ்ட்டு, நல்ல நேரம், தன லாபம் இருக்குது. எல்லாம் நினச்சபடி நடக்கும். உங்களுடைய நீங்கள் இல்லாமையே உங்கள் நிறுவனம் நடக்கும். ஒரு நல்ல நிறுவனத்துக்கு அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இல்லைன்னாலும் அந்த தொழில் வந்து சிறப்பாக நடக்கணும். அப்படிப்பட்ட அருமையான நல்ல நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து தொழிலாளர்கள், அதாவது தொழில் பாகஸ்தர்கள் இதெல்லாம் சேர்ந்த இடம்தான். அதனால் நீங்கள் போகலைன்னா கூட அந்த தொழில் சிறப்பாக நடக்கும். 12ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் இருக்குது. சூரியன் வந்து உங்களுடைய வேலை அல்லது இடத்தை வந்து நிச்சயமாக மாற்ற போகிறார். அட்லீஸ்ட் வீட்டையாவது மாற்றுவார். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் நஷ்டம், பண கஷ்டம் வேற உண்டு. சூரியன் வந்து உட்காந்துருக்கு 12 விரயத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னும் போது பண விரயங்களை கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத உங்களுடைய ராசிநாதன் தான் சார் அவர் சூரியன். அவர் போய் 12 விரயத்தில் உட்காந்துருக்காரு. விரயங்களை கொடுக்கக்கூடிய கொஞ்சம் கடுமையான காலகட்டம். இந்த கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை வந்து கொஞ்சம் பத்திரப்படுத்தணும் அப்படின்னா வெளியில் கொண்டு போகும்போது மிக குறைவான அளவே எடுத்துகிட்டு போகிறது அருமையான நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு இடம் மாற்றம் வந்து உங்கள் மனசுக்கே பிடிக்காது. நீங்கள் இந்த வாரத்துலேருந்து இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் அங்கே போய் சார்ஜ் எடுத்துங்க அப்படின்னு வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக அவங்களை அனுப்புவாங்க. உங்களுக்கு அந்த இடமாற்றம் நிச்சயமாக பிடிக்காது. அப்படிப்பட்ட இடமாற்றம் அமையும். அது ஏற்றுக்காது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த மாதிரியான பாதிப்புகள் குறையிறதுக்கு நீங்கள் வந்து சிவனுக்கு அபிஷேகத்துக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ண சொன்னீங்கன்னா அவ்வளோ அருமையான நல்ல பலன்கள். சிவனுக்கு வந்து அபிஷேகத்துக்கே நல்லெண்ணெய், அதாவது இந்த மாதிரி டூப்ளிகேட் நல்லெண்ணெய் சொல்ல, அக்மார்க் இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதான் அபிஷேகத்துக்கு முன்னால் அவங்க அதை தேய்ச்சி தடவை உங்களுடைய பிரச்சனைகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுடைய நல்ல பலன்களுக்கான சதவீதம் வந்து இன்றைக்கி 70லேருந்து 75%. கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன். எதிரிகள் அழிவார்கள். எதிரிகள் வந்து உங்களை வந்து கூடவே அதாவது சார் எதிர்க்க பேசி சண்டை போடுறது ஒரு விதம், அது ஒரு எதிரித்தனம் தான். ஆனால் மறைமுக எதிரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூடவே இருப்பான், நம்ம கூடவே வருவான், நம்ம கூடவே சாப்பிடுவான், அவன் பில்லையும் சேர்த்து நம்ம கட்டுவோம். இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளுடைய முன்னேற்றத்தை கண்டு வயிற்றெரிச்சல் படுபவர்கள் மறைமுக எதிரிகள். இந்த மாதிரி எதிரிகளை இன்று நீங்கள் அடையாளம் காண்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நல்ல நாள். நோயெல்லாம் நீங்கிடும். அது போக 11ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கு. உங்களுடைய ராசிக்கு 11ல் இருக்கிற சூரியன் வந்து உங்களுக்கு மிக நல்ல அருமையான வாய்ப்புகளை கொடுக்க போகிறது. கலைத்துறையிலையோ அரசியல் துறையிலையோ எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப 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 அருமையான நேரம்னு சொல்லலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் பணியாற்றக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மிக அருமையான நல்ல நேரம். நோய்கள் ஏதாவது இருந்தால் இன்றைக்கி இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் 11ஆம் வீடு இருக்க வரைக்கும் 11ஆம் வீடு வந்து கடகராசி, அது வந்து உங்களுக்கு நோய் நீங்கிறதுக்கு உண்டான நல்ல நேரத்தை காட்டுது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால் உங்களுக்கு நல்ல பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். அரசாங்கத்தால் அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்கும். என்னென்னா உங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் வர்றது, பெரிய பெரிய ரிவார்ட்ஸ் வர்றது, இதெல்லாம் கிடைக்கும். அரசாங்கத்துலேருந்து சில உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, அது கிடைக்கும். அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு ஒரு போஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு போஸ்ட்டில் இருப்பாங்க, நாளைக்கு இன்னொரு போஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் சூரியனால் உருவாகியிருக்கு. சுக்கிரனும் அப்படி தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 11ல் இருந்தால் உங்களுடைய மனதிற்கு உகந்த, அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச
வாழ்க்கை துணை அமையறதுக்குண்டான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. கன்னிராசிக்கு இன்றைய நட்பலன்களின் சதவீதம் பார்த்தீங்கன்னா 75லேருந்து 80 வரைக்கும் சொல்லலாம். அவ்வளோ நல்ல அருமையான நல்ல நாள். துளாராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன். இந்த சந்திரன் 5ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்ல செய்யறதில்லை. இப்போ கோர்ட்டு கேஸுன்னு போகிறாங்க, 5ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல பதில் வராது. அதனால் மேக்சிமம் கோர்ட்டு கேஸுன்னு இந்த ராசிக்காரங்க யாருமே வந்து கோர்ட்டு படி ஏறாமல் இருக்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த நேரத்தில் இவங்களுக்கு வந்து துளாராசிக்காரர்களுக்கு வெற்றியினுடைய சதவீதம் கொஞ்சம் குறையும். மேலும் வந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா முயற்சிகளையும் சக்ஸஸ் ஆக்கி காட்டுவார். இந்த ஒரு மாதம் கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் சூரியன் வந்து ரொம்ப அருமையான நல்ல மாற்றங்களை உங்களுக்கு காட்ட போகிறார். எப்படி சார் அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கீங்க, இதை பண்ணினா நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு அந்த முயற்சிகள் கைகூடும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். வாங்க கலந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும். அது மாதிரி நல்ல முயற்சிகள் எல்லாமே இப்போது திருமண வாழ்க்கை, ஒரு வெளியூருக்கு போகிறது, அப்புறம் வந்து ஒரு வீடு வாங்கிறது, இது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, அதுக்குண்டான பேங்க் லோனு எல்லாத்துக்குமே இந்த நேரம் வந்து எல்லாமே ஜெயம். எப்பா அது கடகராசியில் சூரியன் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ அருமையான நேரம். இந்த துளாராசிக்காரர்கள் வந்து ஜென்ரலாக வந்து குறுக்கு வழியில் போக விரும்பாதவர்கள். அப்படிப்பட்டவங்க வந்து நம்ம சொல்லி திருத்த முடியாது. அது வந்து கஷ்டம். அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஆனால் துளாராசிக்காரர்கள் நேர்மை, நீதி, நியாயம் அப்படின்னு முழங்கக்கூடியவர்கள். அவங்க அந்த முழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்ல அதிகமான பலன்களை கிடைக்கும். இன்றைக்கி வந்து 5ஆவது இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தரலாம். அதனால் பார்த்து நிதானமாக நல்ல இடத்துல சாப்பிடுங்க, கண்ட இடத்துல சாப்பிடாதீங்க. வெளி உணவு வந்து இன்றைக்கி உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நாள். அதனால் வந்து உங்களுடைய சாப்பாடு வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம். துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நன்மைகளுக்கான சதவீதம் வந்து 65லேருந்து 70% நிச்சயமாக சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன். 4ஆம் இடத்துல சந்திரன் எந்த கிரகம் 4, 8, 6, 12 எதில் இருந்தாலும் சரியான நல்ல பலன்களை தருவதில்லை. அப்படி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து சந்திரனால் வந்து தண்ணீரால் கண்டம், தண்ணீர் கண்டம் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அங்கங்கே மழை பெஞ்சு இந்த பெரிய அருவிகள்லாம் ரொம்பி நீரருவி அந்த போகிறேன் இங்கே போகிறேன், அந்த அருவியில் குளிக்க போகிறேன், இந்த அருவியில் குளிக்க போகிறேன், நிறைய போகிறாங்க, நிறைய மாற்றுறாங்க, அதெல்லாம் செய்தியை பார்க்குறோம். அதெல்லாம் வந்து இதனால் 4ஆம் இடத்து சந்திரனாலன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து தண்ணீர் கண்டம், தண்ணியால் பிரச்சனை வரலாம். அப்போது தண்ணினா குளிக்கிற தண்ணியில் மட்டும் இல்லை, குடிக்கிற தண்ணியாக கூட இருக்கலாம். சாலையில் வந்து தண்ணி இருந்தது சார், அதில் வழுக்கிருச்சு, கால் உடைஞ்சு போச்சு, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால் தண்ணி அப்படின்போது இப்படித்தான் இந்த வகையில் தான் வருதுன்னு இல்லை, எந்த வகையில் என்ன ஒன்றாலும் வந்து சந்திரன் வந்து அந்த இடத்துல 4ஆம் இடத்துக்கு உண்டான வேலையை செஞ்சிருவார். இவங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல சூரியன் இந்த மாதம் ஃபுல்லாக 9ஆம் இடத்துல இருக்க போகிறார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய நண்பர்களால் நீங்கள் தலைகுனிய நேரலாம். உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸை இவங்களுக்காக ஏதாவது ஜாமீன் போட்டிருப்பீங்களான்றது, இல்லை அவங்களுக்காக வந்து பறிஞ்சு பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸால் உங்களுக்கு வந்து தாழ்ச்சி, அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸ்லேருந்து இறங்கி நீங்கள் தலை குனிஞ்சு பதில் சொல்ல வேண்டிய நேரம், அது ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா, தேவையில்லாத விபத்துகள் அல்லது ஆபத்துகள் அந்த மாதிரியான ஒரு செய்திகள் இன்றைக்கி உங்களுக்கு வரலாம். வேறு யாரை பற்றியும் இருக்கலாம், நெருங்கியவங்களை பற்றி இருக்கலாம். இன்றைக்கில் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சூரியனுடைய அந்த சஞ்சாரத்தால் தான், 9ஆம் இடத்து சஞ்சாரத்தால் தான். சூரியனே வந்து 9ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தகப்பனார் வழியில் ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். அதனால் அவருக்காக மருத்துவ செலவுகளையும் நீங்கள் செய்ய வேண்டி வரலாம். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 65லேருந்து 70% தான் நன்மைகள் இந்த இன்றைய தினம் சொல்ல முடியும். தனுசு ராசிக்கு ரொம்ப நல்ல நேரம். அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. 6ஆம் இடத்துல குரு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன். அஷ்டமத்தில் எந்த கிரகம் வந்தாலும் கொஞ்சம் சிரமப்படுத்தும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் தொல்லை ஏன் சார் வருது? நம்ம சரியான வரி கட்டலைனாலும், நம்ம வருமானத்தை சரியாக கணக்கு காட்டலைனாலும், அந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் அரசாங்கத்தால் தொல்லை வரலாம். அதனால் அதை வந்து நீதி நேர்மையெல்லாம் தவறாமல் நீங்கள் வந்து
கரெக்டாக கட்டிட்டீங்கன்னா அரசாங்கத்தில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. நோய் நோய் வந்து நிச்சயமாக உங்களுக்கு 6ஆம் இடத்து குருவாலேயும் வரலாம், 8ஆம் இடத்துல வந்து சேர்ந்திருக்கிற சூரியனாலேயும் வரலாம். அதனால் இந்த நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் தகுந்த மருத்துவர், அது வந்து பெரிய அதிர்ஷ்டம் சார். தகுந்த மருத்துவர் நம்ம நோய்க்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். முக்கால்வாசி கொஞ்சம் பிரச்சனைக்குள்ள இடமா தான் இருக்குது. அதிலே நல்ல இடமா பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய நோயை தீர்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஷ்டமத்திலே சுக்கிரன் வேறு இருக்குது. அஷ்டமத்தில் சுக்கிரன் இருந்தால் பெண்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். நீங்களே எந்த பிரச்சனைக்கும் போயிருக்க மாட்டீங்க, ஆனால் அது வீண் பழியாக வரலாம், தேவையில்லாத ஒரு வதந்திகளாக வரலாம். அதனால் மொத்தத்தில் வந்து சூரியனுடைய பாதிப்பு நீங்கள் குறையணும் அப்படின்னா நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இந்திரன் வழிபாடு பண்ணணும். இந்திரனுக்கு எங்கன்னு தெரியாது, இருந்தாலும் சிவ வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரும். ஜெனரலாகவே பைரவர் வழிபாடு வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா சனி, சூரியன், சுக்கிரன் இந்த மாதிரியான கிரகங்கள் எதுவுமே எந்த பிரச்சனை இருந்தாலும் பைரவர் வழிபாடு தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு வந்து சிகப்பு திரி, சிகப்பு துணியில் வந்து மிளகு கட்டி நல்லெண்ணெய் தீபம் ஞாயிற்றுக்கிழமையிலையோ அல்லது தேய்பிரை அஷ்டமியிலையோ தீபம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பல நல்ல நன்மைகள் வந்து சேரும். தனுசு ராசிக்கு நன்மைக்கான சதவீதம் வந்து 70லேருந்து 75 சொல்லலாம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன். 2ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு காரியத்துக்கு போய் ட்ரை பண்ணுறேன்னு போனீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வாங்க சார் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால உங்களுக்கு மனசு கஷ்டம் வரலாம். ஏன்னா ரொம்ப நல்லா தெரிஞ்சால் தான் பாரு, அவரே நாளைக்கு வர சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசு கஷ்டம் வரும், பண நஷ்டமும் வரும். இந்த மாதிரி தேவையில்லாத முயற்சியெல்லாம் பண்ணிட்டு தான் அதுலேயும் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 3யுமே நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக பண்ணணும். 2வது உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி உட்காந்துருக்கு. அதனால் கொஞ்சம் தனத்தை வந்து கொடுக்குற மாதிரியே கிடைக்கும். தனம் நிறைய வரும், அதை எடுத்து வைக்கலாம், சேமிக்கலாம் அப்படின்னா அதுக்கு அது சரிப்பட்டு வராது. இவங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல சூரியன், இந்த ஒரு மாதம் 7ஆம் இடத்துல சூரியன் இருக்க போகிறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வதந்திகளை கண்டு உங்களுடைய மனம் குழப்பமடையும். அதெல்லாம் நீங்கள் காதிலே போட்டுக்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்கள், பின்னால் கத்திட்டு இருக்காங்க, அது கத்தை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. டென்ஷன் ஆகிடுறேன், என்னால் முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இனிமேல் தியானம், யோகா அந்த மாதிரி லைனுக்கு போயிருங்க. அப்படி போனால் தான் இந்த ஒரு மாதத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். தாழ்மை அப்படின்னு வேறு இருக்குது. தாழ்மைன்னா உங்களுடைய இடத்துல நீங்கள் இறங்கி வர வேண்டி வரும். உங்களுடைய பொசிஷன் என்ன, உங்களுடைய ரேஞ்ச் என்ன, அதெல்லாம் இறங்கி நீங்கள் வந்து சில பிரச்சனைகளுக்காக இந்த மாதம் பதில் சொல்ல வேண்டி வரும். 7ல் சூரியன் வந்து இத்தனை விஷயங்களை பண்ணுவார். ஒரு சிலருக்கு வயிற்றில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவார். வயிற்றில் புண்ணு, வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த சூரியன் வந்து 7ஆம் இடத்துல உட்காந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த 7ல் இருக்கக்கூடிய சுக்கிரனும் திருமண தடைகளை ஏற்படுத்துவார். காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவோம். அந்த கிரகம், அந்த பொறுப்புக்குள்ள கிரகம் அந்த வீட்டிலே உட்கார்ந்தால் அதை நடத்த விடாது. இந்த பாதிப்புகளெல்லாம் குறையிறதுக்கு பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். மகர ராசிக்கான பலன்களின் சதவீதம் பார்த்தீங்கன்னா 70லேருந்து 75, 80 கூட சொல்லலாம். அது நல்ல அருமையான பலன்கள் இருக்கு. கும்பராசிக்கு இப்போ ஜென்ம சனி, உங்களுடைய ராசியிலே சனி உட்காந்துக்கிட்டு உங்களை பாடப்படுத்துது. உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் அது வந்து தடை பண்ணுதுன்னா கொஞ்சம் தடையில் தான் எல்லாத்துலேயுமே ஒரு பிளாக் ஆகுது. எந்த முயற்சியுமே கை கொடுக்க மாட்டேங்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தில் சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கார். அது ஒரு மிகப்பெரிய ஆறுதல். ருணரோக சத்துருஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்காரும்போது உங்களுடைய பலம் அதிகரிக்கும். மனோபலமாக இருக்கட்டும், உடல் பலமாக இருக்கட்டும் அதிகரிக்கும். தன லாபம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் எதிரிகள் ஒடுங்குவார்கள். இந்த சூரியனால் உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன் உட்காரும்போது அவ்வளோ அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் மேற்படும். எதிரிகள் ஒழிவார்கள். எதிரிகளை அவரே ஒழிச்சிடுவார், சூரிய பகவானே ஒழிச்சிடுவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு கெட்ட பலன்கள், அதாவது ஜென்ம சனியிலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எப்போவுமே பைரவர் தான். கும்பராசிக்காரர், மகர ராசிக்காரர்களுக்கு வந்து அதிதேவதை வந்து பைரவராக அமையுது. அது ஏன்னா சனி வந்து பைரவருடைய சிஷ்யர், அதாவது அவருக்கு குரு சிஷ்ய பாவம் இருக்குது. அதனால் வந்து பைரவர் எது சொன்னாலும் சனி கேட்டுப்பார். பைரவருடைய
பக்தர்களை அவர் வந்து எதுவுமே பண்ணுறதில்லைன்னு கூட சொல்லலாம். அதனால் அஷ்டமியில் பண்ணலாம், தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமியில் பண்ணலாம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பண்ணலாம். இவர்களுக்கு நல்ல பலன்களுக்கான சதவீதம் பார்த்தீங்கன்னா கம்மி தான், 65லேருந்து 70க்குள்ளே தான் வரும். ஏன்னா ஜென்மத்திலேயே சந்திரன் இருக்குது. மீன ராசியில் வந்து புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் உத்திரட்டாதி வந்து சனியோட நட்சத்திரம். இந்த சனியோட நட்சத்திரத்தில் மீனராசி வர்றதுனால அதுக்கு இப்போ 7 சனி ஆரம்பிச்சிருக்கு. இந்த மற்ற 2 நட்சத்திரங்கள் மாட்டிக்கும். புரட்டாதி குருவோட நட்சத்திரம், ரேவதி புதனோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம், அதில் அதிகமான பிரச்சனைகள் இருக்காது. இதுதான் சார் ஜோதிடத்திலே ஒரு விதியை விட விதி விலக்குகள் ஜாஸ்தி. இப்போ மீனராசிக்கு 7 சனி ஆரம்பிச்சிருக்கு, 12ல் விரைய சனி அப்படின்னா 3 பேருக்கு 3 நட்சத்திரக்காரங்களுக்கு தானே பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்காது. நடுவில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம், அவங்களுக்கு அடி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அப்போது அவன் என்ன சொல்லிட்டு இருப்பான், மீனராசிக்கு வந்து 7 சனினாங்க எனக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படிமா. அது அந்த நட்சத்திர அதிபதி சனிங்கிறது அவனுக்கு கம்மியாக இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு சந்திரன் வந்து நீங்கள் 12ஆம் வீட்டில் இருக்குது, விரயங்கள் அதிகமாகும். தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்காதீங்க, அதெல்லாம் வீணாக சேர்த்துக்காதீங்க. எப்போவுமே இந்த தொலைக்காட்சியிலையோ அல்லது வந்து யூடியூப்லேயோ சொல்லக்கூடிய விளம்பரங்களை கண்டு நிறைய பேர் நிறைய வாங்கி ஏமாந்துடுறாங்க. தரமாகவும் இருப்பதில்லை. அது வந்து நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் அது அனுபவத்தில் தெரியும் போது தெரியும். மீனராசிக்காரர்களே இப்போ அந்த மாதிரி அனுபவங்கள் வரக்கூடிய நேரம். 12ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது விரயங்கள் அதிகமாகும். தன விரயம், அது கூட தன விரயம், பொருள் விரயம். இப்போ நீங்கள் யாருக்காவது கொடுத்துருப்பீங்க, அது திரும்ப வராது. இந்த நேரத்தில் இந்த நாளில் கொடுத்தீங்கன்னா வராது. அதேமாதிரி 5ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன் எல்லாம் உட்காந்துருக்கு. உங்களுடைய பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் உட்காந்தா அது கொஞ்சம் அடிபடும் சார். 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதிரிகள் கை ஓங்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மீனராசிக்கு ராசியிலேயே ராகு, ராகுக்கு ராசிக்கு 12ஆம் வீட்டில் வந்து சனி உட்கார்ந்துருக்கு. சிவன் இது சூரிய பகவான் வந்து 5ல் உட்கார்ந்துருக்கார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியான அமைப்பு இல்லை. அதனால் உங்களுக்கு சிவ வழிபாடு அல்லது ஓம் நமச்சிவாய ஜபம் நல்ல பலன்களை தரும். மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களுக்கான சதவீதங்களை நான் வந்து ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் சொல்ல மாட்டேன். 55லேருந்து 60% தான். ஏன்னா இந்த நேரம் அவர்களுக்கு கொஞ்சம் சோதனையான காலகட்டம்னு சொல்லலாம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.